காய்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கக்கூடியது மெரினா ஸ்கொயரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பலூன் ஒண்டர்லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம் இந்த பலூன் ஒண்டர்லேண்ட் எப்படி இருக்கும். இந்த பலூன் ஒண்டர்லேண்ட் வந்து 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை தான் இந்த ஒண்டர்லேண்டே இருக்குது. இந்த ஸ்கூல் ஹாலிடேவோடு சேர்ந்து வச்சுருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த இடங்கள். நல்ல ஒரு அழகான லுக் இந்த இடத்துல. பலூன் ஒண்டர்லேண்ட் 15 மார்ச்லேருந்து 23 மார்ச் வரை 11 மணி காலையிலேருந்து நைட்டு 9 வரை இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கியூவை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கணும். குழந்தைகளை விட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த இடத்துல நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக். They put inside a balloon. The butterflies are so pretty. இது வந்து இந்த மார்ச் ஸ்கூல் ஹாலிடேக்காக பண்ணியிருக்கதாட்டு இருக்குது. நல்ல ஒரு அழகான இடம். நம்ம அந்த இடங்களில் குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். அதே போல் நம்ம அந்த இடங்களில் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் விதவிதமான பலூனெல்லாம் வாங்கிக்கலாம். நம்ம இந்த இடங்களில் இன்னும் ஃபோட்டோ எடுக்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் இந்த இடங்களில் இன்னும் ஃபோட்டோ எடுக்க விரும்புகிறதுனால நிறைய பேர் இந்த இடத்துல கியூவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம இந்த பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நல்ல இடமா இருக்குது. பலூனை வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறது நல்ல அழகாக இருக்காது. நாம் இந்த இடத்துல வெளியில் நின்று பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அழகாக இருக்குது. இந்த இடங்களில் இந்த ஆர்ச் மாதிரி பேக்ரவுண்டில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்குது. ஃபுல்லாகவே பலூனில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன் நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் நம்ம இந்த பலூன் உள்ள டெக்கரேஷன் இந்த இடங்களில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம கியூவில் இருந்து தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிற்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடமா இருக்குது. நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பலூனை வச்சு பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபுல் டெக்கரேஷன் நல்லா இருக்குது. இந்த இடத்துல கிட்ஸ் பலூன் ஒர்க் ஷாப் அதே போல் அடால்ட் பலூன் ஒர்க் ஷாப்பும் வச்சு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. இது வந்து $20 பே பண்ணால் ஒரு அடால்ட்டும் ஒரு சைல்டும். அதே போல் $30 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடால்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல ஒர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. குக்கீஸ் வவுச்சர் எல்லாம் உள்ளதாக சொல்லியிருக்காங்க.
இந்த இடத்துல மேலே போட்டிருக்கிற டெக்கரேஷனே ஃபுல்லாக பலூன்லேயே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் எடுக்கிறாங்க. இந்த இடங்களில் நம்ம பார்க்கும்போதே ஒரு நல்ல அழகான டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பலூனில் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் நல்ல அழகாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம உள்ளே போய் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல அழகான இடமா இருக்கும். இந்த டெக்கரேஷனே பார்க்கும்போது நல்ல ஒரு அழகாக இருக்கும். இதே போல் இந்த இடத்துல இந்த பட்டர்ஃப்ளை அப்படி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டெக்கரேஷனாக இருக்கும் இந்த இடம். நம்ம அடுத்த சைட்லேருந்து இந்த பக்கம் வரும்போது ஒரு நல்ல அழகாக லுக். நம்ம இந்த இடத்துல நின்று நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா க்யூவில் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். குழந்தைகளோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது இது. ஃபுல்லாகவே பலூனில் பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் நல்ல அழகாக இருக்குது. நம்ம குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட விளையாடுறதுக்கும் நல்ல இடமா இருக்கும். இந்த பலூன் ஒண்டர்லேண்ட் வந்து நல்ல ஒரு மெமரி ப்ரோக்ராம்னு சொல்லலாம். நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அந்த குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கக்குள்ள ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பலூன் ஒண்டர்லேண்ட். நாம் இவ்வளோ நேரம் பார்த்தது லெவல் 2ல் நின்று எப்படி இந்த டெக்கரேஷன் நல்லா இருக்கான்னு பார்த்தோம். இனிமேல் லெவல் 3லேருந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லெவல் 3லேருந்து இந்த பலூன் ஒண்டர்லேண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெவல் 3லேருந்து பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு நல்ல அழகான லுக்காக இருக்குது. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ. இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான பலூன், அதாவது எல்லா ஷேப்பில் உள்ள பலூனெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பார்க்க ஒரு நல்ல லுக்கு. குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி மார்ச் வரை தான் இந்த பலூன் ஒண்டர்லேண்ட் இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம்னு சொல்லுங்கள். நமக்கு இதில் பார்க்கும்போதே தெரியும் கலரான பலூன்கள், அதே போல் விதவிதமான ஷேப்பில் உள்ளது அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன் சொல்லலாம். இந்த இடத்துல தான் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு லாங் க்யூவாக இருக்குது. ஒன் டைமில் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது குழந்தைகளோட வரும்போது இந்த இடங்கள்ல இருந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நல்ல ஒரு மெமரியாக இருக்குன்னு சொல்லலாம். கீழே நின்று பார்க்குறதுக்கு இந்த டெக்கரேஷன் நம்ம பார்க்க மட்டும் வந்திருக்கோம்னாக்கி கீழே நின்று பார்க்குறத விட மேலே நின்று பார்க்கும்போது இன்னும் நல்ல அழகாக இருக்குது. ஆனால் நம்ம கீழே இங்கே வந்தாக்கி நம்ம உள்ளே வந்தாலே இந்த பலூன் ஒண்டர்லேண்டுக்குள்ளால் ஃபோட்டோ எடுத்தால் தான் அது ஒரு நல்ல ஒரு மெமரின்னு சொல்லலாம். அப்படி உள்ளே வரும்போது நம்ம இந்த லெவல் 2ல் வந்தாலே இந்த பலூன் ஒண்டர்லேண்டை பார்த்து நல்லா ரசிக்க ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அழகான வியூ இருந்து பார்க்கும்போது. இந்த பலூன் ஒண்டர்லேண்டு நடக்கிறது 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி மார்ச் வரை தான். லெவல் 2ல் இருக்குது. நம்ம லெவல் 3லேயும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் பலூன் ஒர்க் ஷாப் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராமெல்லாம் நடத்துகிறாங்க.
நாம் அதை பார்க்குறதுக்கும் அதில் ஜாயின் பண்ணோம்னாலும் அது அந்த பலூனை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த ட்ரைனிங் இருக்குது. இதுக்கு வந்து ப்ரீ ரிஜிஸ்டரும் இருக்குது அடால்ட்டுக்கு. இது வந்து 4 மணிலேருந்து இருக்கிறாரு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு உள்ளது வந்து ஒரு குழந்தையும் ஒரு அடால்ட்டும் சேர்ந்தால உள்ளது $15 சொல்லியிருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்குள்ளால் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த ஒர்க் ஷாப் வந்து பலூன் ஒர்க் ஷாப் வந்து 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இடமா இருக்குது. அதே போல் இங்கே வரும்போது நம்ம இந்த பலூன் ஒண்டர்லேண்டில் நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணுறோமோ மெரினா ஸ்கொயருக்குள்ள வவுச்சரும் ரிவார்டும் உள்ளதாட்டு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாகவே நம்ம இந்த இடங்களில் நம்ம பார்த்தாலே பலூனுக்கு உள்ளால் இன்னும் பலூன் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கிறதாட்டு பார்க்க நல்ல ஒரு அழகான லுக்காகவும் இருக்குது. நம்ம பேக்ரவுண்டில் இருந்த இடங்கள்லேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கவும் வசதியாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரோக்ராம் இந்த ஸ்கூல் ஹாலிடேன்னு சொல்லலாம். நம்ம குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்க ஒரு நல்ல இடம். அதே போல் ஒரு நல்ல மெமரி உள்ள இடமாட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது இந்த பலூன் ஒண்டர்லேண்ட். ஃபுல்லாக நல்ல டெக்கரேஷன். இந்த ஃபுல்லாக பேரிகேட் பண்ணியிருக்கக்கூடியது ஃபுல்லாக கலராட்டு உள்ள பலூனை வச்சு பேரிகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த டெக்கரேஷன் வந்து புக்கை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன். இந்த இடத்துல மேலே பட்டர்ஃப்ளை இதெல்லாம் நமக்கு பறந்துட்டுருக்கு மேலே உள்ள டெக்கரேஷன் பண்ணியிருக்காது. அதுக்கேற்றால உள்ள கலரான உள்ள பலூனை வச்சு நல்ல ஒரு அழகான டெக்கரேஷன். அதே போல் இந்த இடத்துல கீழே நம்ம குழந்தைகளோட வந்து நம்ம மெமரி அவ்வளோட்டு ஒரு ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடங்கள். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த பலூன் ஒண்டர்லேண்ட். சின்ன இடமா இருந்தாலும் ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லுவோம். இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடம். இந்த டெக்கரேஷன் தான் புக்கை ஓப்பன் பண்ண மாதிரி உள்ள டெக்கரேஷன். ஒரு 3-4 பேஜ் ஓப்பன் பண்ண மாதிரி அந்த புக்குக்குள்ளால் இருக்கக்கூடிய பூக்கள் போலே ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் இந்த இடத்துல. நம்ம குழந்தைகளோட வந்து நம்ம இந்த சைடும் நின்று ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல நமக்கு அதுக்குள்ளே சேரும் போட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுக்க வசதியாக இருக்குது. நல்ல இடமா இருக்குது. அதே போல் அந்த இடத்துக்குள்ளால் இந்த இடத்துக்குள்ளால் நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னாலே சில டைமில் க்யூ இருக்கும். நீங்கள் வரும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துங்க இந்த இடங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்குது. கைஸ், நாம் இன்றைக்கி பார்த்தது மெரினா ஸ்கொயரில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பலூன் ஒண்டர்லேண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.